அம்பானிஸ்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகங்க வரும்? காசு, பணம், கொட்டு, மணி மணி. ஆனா இனிமேல் அம்பானிஸ்னு சொன்னா அனிமல்ஸ் ஞாபகம் வரணும். சோ அம்பானிஸ் ஈக்குவல் டு அனிமல்ஸ். ஸ்டாப். உடனே வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நான் சொல்ல வந்தது தியேட்டர்ல பார்த்த இந்த அனிமல் இல்லங்க, நம்ம காட்டுல இருக்குமே அந்த அனிமல். நம்ம இன்னைக்கு பேச போறது வண்டாரா, அப்படின்னா ஸ்டார் ஆஃப் த ஃபாரஸ்ட். தமிழே வரலையே. அதாவது காடுகளின் அரசன். இந்த வண்டாரா எங்க இருக்குன்னா இல்ல சார்ஜா இல்ல அபிதாபியா குஜராத்ல இருக்க ஜாம்நகர்ங்கிற இடத்துல இருக்கு. இது ஒரு பக்கா பாலைவனம். ஆனா இப்படி பாலைவனமா இருந்த இடத்த இப்ப சோலைவனமா மாத்தி இருக்காங்க நம்ம அம்பானிஸ். பாலைவனம் சோலைவனம் எப்படி இருக்கு நம்ம ரைமிங்? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. இது ஒரு அனிமல் ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். இதோட ஏரியா மட்டுமே 3000 ஏக்கர்ஸாங்க. அப்படியா? என்ன அப்படியா? இந்தியாலயோ இல்ல உலகத்திலயோ ஏதாவது அனிமல் துன்புறுத்தப்பட்டா அதை ரெஸ்கியூ பண்ணி அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது தான் இதோடைய நோக்கம். சரி, எல்லா அனிமல்ஸுமா அப்படின்னு கேட்டா இல்லங்க, மோஸ்ட்லி வைல்ட் அனிமல்ஸ் மட்டும்தான். இதுக்கு அம்பானிஸ் என்ன சொல்றாங்கன்னா, டொமஸ்டிக் அனிமல்ஸை கேர் பண்ண இப்போ நிறைய பேர் இருக்காங்க, பட் வைல்ட் அனிமல்ஸ்க்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ நாங்க இது மூலமா வைல்ட் அனிமல்ஸ்க்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தோணுது அப்படின்னு கேட்டா, ஆனந்த் அம்பானிக்கு 12 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா நீதா அம்பானியோட ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல இருந்து ரத்தம்பூருக்கு போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப வழியில ஒரு யானை பாகன் அவனுடைய யானையோட நடந்து போயிட்டு இருக்கான். உங்களுக்கு தான் தெரியுமே ராஜஸ்தான்ல எவ்வளவு வெயில் கொளுத்தும்னு. அந்த வெயில் தாங்க முடியாம அந்த யானை ரொம்ப கஷ்டத்துல நடந்து போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த ஆனந்த் அம்பானி அவங்க அம்மா கிட்ட நம்ம இந்த யானைய ரெஸ்கியூ பண்ணலாம்னு கேட்டிருக்காரு. அப்படிதான் இந்த பயணம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த யானை பேரு கௌரி அண்ட் அதுதான் இப்ப வரையிலும் அம்பானிஸோட ஃபேவரட்டாங்க. அண்ட் அந்த யானைய நாங்க ரெஸ்கியூ பண்ணும்போது அதை எப்படி பார்த்துக்கணும் அண்ட் அதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நாங்க 200 எலிஃபென்ட்ஸ் அண்ட் 150 லெப்பர்ட்ஸ் ரெஸ்கியூ பண்ணி இருக்கோம்னு சொல்றாங்க. அண்ட் அந்த அனிமல்ஸை ட்ரீட் பண்ண வேர்ல்டு கிளாஸ் ஆபரேஷன் தியேட்டர்ஸ் அண்ட் அதை கேர் பண்ணிக்க மோர் தென் 400 ப்ரொஃபஷனல்ஸும் வாண்டாரால இருக்காங்களாம். அவங்க உதவியோட இதுவரையிலும் அழிஞ்சு போகக்கூடிய நிலையில இருக்க 60க்கும் மேல ஸ்பீஷஸை ரெஸ்கியூ பண்ணி இருக்காங்களாம். இப்போ ஒரு ஜூக்கு போவோன்னு வைங்களேன், அங்க அனிமல்ஸ் எல்லாமே கூண்டுக்குள்ள அடைச்சுதாங்க வச்சிருப்பாங்க. ஆனா வாண்டாரால எந்த அனிமல்ஸையும் கூண்டுல அடைக்காம அத சுதந்திரமா நடமாட விடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அனிமலுக்கு ஏத்த மாதிரியான நேச்சுரல் ஹாபிடேட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு யானை எந்த மாதிரியான ஒரு காட்டுல வாழுமோ அந்த மாதிரியான காட்டை இயற்கையாவே அந்த இடத்துல உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இத பத்தி ஆனந்த் அம்பானி பேசும்போது, வாண்டாராவை உருவாக்க நாங்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எங்க மேல சந்தேகப்பட்டு கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இன்னும் சிலர் இங்க டைரக்டாவே வந்து செக் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. பட் நாங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இந்தியன் லாஸ்க்கு உட்பட்டு தான் இந்த வாண்டாராவை கிரியேட் பண்ணி இருக்கோம். நாங்க உண்மையா இருக்க வரையிலும் மத்தவங்கள பத்தி கவலை இல்லைன்னு சொல்றாங்க அம்பானிஸ். உங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்கே, அதை வேற ஏதாவது பிசினஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு ஆனந்த் அம்பானி, சின்ன வயசுல இருந்தே என்னோட அம்மா நம்ம எப்பவுமே அனிமல்ஸ் மேல அன்பு செலுத்தணும்னு சொல்லுவாங்க. அண்ட் என்னோட அப்பா எங்களுக்கு லீவ் கிடைக்கும் போதெல்லாம் காடுகளுக்கு தான் கூட்டிட்டு போவாருன்னு சொல்றாரு. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அண்ட் அதுதான் வாண்டாராவை கிரியேட் பண்ண பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் கடவுளை நேர்ல பார்த்ததே இல்ல, ஆனா நான் அனிமல்ஸ் கிட்ட இருந்துதான் அதை பாக்குறேன். அதுங்களுக்காக சேவை செய்யறது எனக்கு ஒரு தெரப்பி மாதிரி. அது என்னோட லைஃப்ல எனக்கு இருக்க ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாரு ஆனந்த் அம்பானி. சரி, இந்த வாண்டாராவோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு கேட்டா, இது ஜஸ்ட் நாங்க நினைக்கிறதுல 8-10% மட்டும்தான். இது ஆரம்பம். இந்த மேட்டர் முடிஞ்சனா என்ன பண்றோம்னு பாருங்க.
உலகத்துல எந்த அனிமலும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது தான் இதோடைய நோக்கம். இதுக்காக வேர்ல்டோட பெஸ்ட் வைல்டு லைஃப் இன்ஸ்டிடியூட்டை இந்தியால கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு சொல்றாங்க அம்பானிஸ். அது மட்டும் இல்லைங்க, அனிமல்ஸ் நம்ம ரிலீஜனோட ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு விஷயம். ஸோ அதை பாதுகாக்கிறது நம்மளோட கடமைன்னு சொல்றாங்க. சரி, இவ்வளோ அனிமல்ஸ்க்கு ஃபுட் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, இதுக்குன்னே 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு அனிமல் கிச்சன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அனிமல்ஸ்க்கு தேவையான ஃபுட்டை அவங்களே விளைய வைக்கிறாங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு லோக்கல்ல இருந்தும் ஃபுட்டை சோர்ஸ் பண்றாங்க. அண்ட் அனிமல்ஸோட வேஸ்டான எலிஃபென்ட்டோட சாணம் இதையெல்லாம் பக்கத்துல இருக்க கிராமங்களுக்கு உரமாவும் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி 3000 ஏக்கர்ஸ்ல ஒரு காடை உருவாக்குறது மூலமா பொல்யூஷனையும் கம்மி பண்ண முடியும்னு சொல்றாங்க. அண்ட் இந்த வாண்டாராவை நம்பி மட்டுமே 12,000 பேரோட வாழ்வாதாரம் இருக்குதாம். சரி, பப்ளிக் இதை விசிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா எஸ், அதுக்கான வேலைகள் எல்லாமே இப்ப போயிட்டு இருக்கு. சீக்கிரமாவே இது பப்ளிக் ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ ஸ்பெஷலான இடத்த இன்னும் ஸ்பெஷல் ஆக்குற மாதிரி ஆனந்த் அம்பானி அண்ட் ராதிகா மெர்ச்சன்டோட வெட்டிங் வாண்டாரால நடக்க போகுது. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பாய், see you.